அசர் தொழுகைக்கு பிறகு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் சமகாலத்தில் பலஸ்தீனத்தில் காசா பகுதியிலும் இன்னும் பல பகுதிகளில் மக்கள் கடுமையான துயரத்தை சந்தித்து வருகிறார்கள். இதை ஒரு முஸ்லிம் எப்படி பார்ப்பது? உலகத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வை ஒரு முஸ்லீம் எப்படி பார்க்கணும்? ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பார்க்க பழக்கியிருக்கிறான். இஸ்லாம் அல்லாதவர் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் ஒரு முஸ்லீம் பார்க்க மாட்டார். அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக இதை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனையை நாம் எப்படி பார்ப்பது? மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? இஸ்லாம் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை தருகிறது? வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது பொதுவாக ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் அவன் ஒரு வாப்பாவை பொறுத்தளவு ஒரு பிள்ளைக்கு யாரை காட்டி கொடுக்கணும்னா தொழுகையாளி, இவரை கொஞ்சம் பாருங்க, நோன்பு பிடிக்கிறாரு அவரை பாருங்க, நல்ல மனிதர்களை நாம் காட்டி கொடுப்போம். இவர்களை மாதிரி நீங்க வரணும் என்று சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லுவோம். சில வேளை நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டி கொடுத்து இவரை மாதிரி வரணும்டா மகன் திருப்ப கேட்கலாம். பாப்பா, அவர் அரண்மனையில் கொடிகட்டி பறந்தார், ஒரு இளவரசராக இருந்தார், சின்ன பருவத்தில் கை குழந்தையாக எடுத்து அவர்கள் வளர்க்கிறாங்க. அரண்மனையில் இருக்கிற நேரம் அவர் நிறைய சொகுசுகளை அனுபவித்தார். பிறகு ஊரை விட்டு மதியனுக்கு போனார். மதியனில் போய் ஆடு மேய்த்தார். பாப்பா, எதை பார்க்க சொல்றீங்க? ஒரு மனிதர் நல்லா இருந்துட்டு ஆடு மேய்த்து பிறகு தோல்ல ஒரு துண்டை போட்டுட்டு வந்து அரண்மனைக்கு பக்கத்தில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாரே, இதை பார்த்து தான் நாம் பழகணுமா, இதைத்தான் பார்க்கணுமான்னு கேட்பாங்க. பிள்ளைகளுக்கு நாம் எதை காட்டி கொடுப்போம்டா, அந்த பில்டிங்கை பாருங்க, அதுல ஓனரை பாருங்க, அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தார், இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். உண்மையாக அது தப்பு இல்லை என்றாலும் நாம் என்றைக்கும் பள்ளிவாசல் பக்கத்தில் ஹலாலோடு ரொம்ப துயரமாக தன் வாழ்க்கையை ஒரு சின்ன ஒரு குடிசைகளை கொண்டு போற ஒருவரை காட்டி இவரை மாதிரி வரணும் என்று நாம் சொல்லிக் கொடுத்தது இல்லை. திருக்குர்ஆன் நடத்துற பாடத்தை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபிரௌனை காட்டி இவனை மாதிரி ஆகுங்கன்னு குர்ஆன் சொல்லல, மூசா நபியை காட்டி இவரை மாதிரி ஆகுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமான ஒரு பார்வை. சாதாரணமாக இந்த பார்வைக்குள் நாம் வர வேண்டுமாக இருந்தால் எங்க ஈமான் உறுதியாகணும். நான் சொல்லுகிற நேரத்தில் இது இலகுவில் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உலக ஆடம்பரங்களோடு வசதிகளோடு வாழக்கூடிய மனிதன் தன் பிள்ளைகளுக்கும் பரம்பரைக்கும் காட்டி கொடுக்கிறது வேற. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய தூய்மையான ஈமான்தாரிகளை, அந்த ஈமான்தாரிகளை புரிந்து கொள்வது என்பது வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சிந்தனையில பலஸ்தீனத்தை உலகம் ஒரு கோணத்தில் பார்க்குது, முஸ்லிம்கள் இன்னொரு கோணத்தில் பார்க்கிறார்கள். அந்த கோணம் என்ன? முஸ்லிம்கள் எந்த கோணத்தில் இதை பார்க்கணும்? உலக பார்வையில் இஸ்ரேல் கடும் பலமான ஒரு நாடு. இஸ்ரேலை பொறுத்தளவுல உலகத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தா அமெரிக்கா ஒரு போன் போட்டு சொல்லுவாங்க, எங்க ஆறுதல் உங்களுக்கு தெரிவிக்கிறோம், இதுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கிறோம் வாங்க. ஆனா இஸ்ரேல் அப்படி இல்லை. கல்ஃப்ல 1948க்கு பிறகு உருவான ஒரு நாடு கல்ஃப். அந்த கல்ஃப் எடுத்துக்கொண்டா சுத்தி வளைச்சு அத்தனை முஸ்லிம் நாடுகள் நாங்க ஷியாக்களை விட்டுருவோம், காஃபிர் நாடுன்னா இவன் மொத்தம் தான். முழு கல்ஃபையும் பயம் காட்டுறான். அதாவது இவன் இப்ப அண்மையில வந்தவன், ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து குடியமர்ந்து அதை தன் நாடாக பிரகடனப்படுத்தி முழு பேரையும் பயம் காட்டி 6 டேஸ்ல 6 நாட்களுக்குள்ள பக்கத்து நாடுகள்லாம் பயமுறுத்தி அந்த பகுதியில் நான் தான் தலைவன் நிரூபித்த ஒருவர். சோ இவனுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறாங்க. எங்கேயாவது பிரச்சனைன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் பிளைட்ல வந்து இறங்கி ஆறுதல் சொல்ற அளவுக்கு நெருக்கம். யோசிச்சு பாருங்க பாப்போம். நீங்க எவ்வளவு நெருங்கிய உறவினரா இருந்தா, அவர் கல்முனையில் இருக்கிறாரு, இன்னொரு கொழும்புல இருக்கிறாரு, உங்களுக்கு பிரச்சனைடா அங்கிருந்து கல்முனைக்கு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாருண்டா, போன் போட்டு இப்படி நடந்துட்டாமே, ஓ அல்லாஹ் தருவான்னு போன்ல சொல்லுவாரு. வந்து சொல்றதா இருந்தா அவர் எவ்வளவு நெருக்கமா இருக்கு. அமெரிக்கன் பிரசிடென்ட் என்றா சாதாரண ஒரு ஆளா? உலகத்துல அதாவது ஐநாவுடைய வீட்டோ வச்சவர், கடும் பிஸியான ஒரு பர்சன், உலக நாடுகளுக்கு தலைவன். அவன் வந்து இஸ்ரேல்ல இறங்கி ஆறுதல் சொல்ல வந்தாருண்டா, இஸ்ரேலுடைய பலத்தை நான் இதை விட உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பல நாடுகள் ஐநாவில் பலஸ்தீனத்துக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, வேணாம்பா வேணாம்பான்னு சொல்ற நேரம்
அமெரிக்கா கையில வீட்டோன்னு ஒரு பவர் வச்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் என்ன பேசினாலும் அவன் வீட்டோவை போட்ட எல்லாரும் சத்தம் இல்லாம நிக்கணும். ஏன்னா உலகத்தின் தலைவன் அவன். உலக நாடுகள்லாம் உட்கார வச்சு இவன் தான் பஞ்சாயத்து பண்ண போறான். அவன் வீட்டோவை எடுத்து போட்டு நான் பலஸ்தீன பக்கம் தான், உலகமே அதுக்கு அடுத்த பக்கம் இருந்தாலும் நான் பலஸ்தீன பக்கம் சொன்னா, அதாவது இஸ்ரேல் பக்கம்டா எவ்வளவு பலமா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா ஜனாதிபதி யாரு வந்தாலும் இஸ்ரேலுக்கே இவ்வளவு ஆதரவு. அமெரிக்கா ஜனாதிபதி கிறிஸ்தவர், இஸ்ரேல் யூதன். அமெரிக்கா ஜனாதிபதி யூதனா இருந்தா பரவாயில்ல. உலகத்துல 1.5 கோடி மக்கள் தான் இஸ்ரேலர்கள், அதாவது யூதர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேலர்கள் யூதர்கள் 1.5 கோடி, ரொம்ப ஒரு சின்ன மைனாரிட்டி. இந்த 1.5 கோடி பேர் உலகத்தையே ஆள்றாங்க. உலகத்துள்ள பெரும் பெரும் தொழில் யாருக்கு சொந்தம்டா, இன ரீதியாக பிரித்தால் அது யூதர்களுக்கு தான் சொந்தம். உலகத்துள்ள பெரிய கம்பெனிஸ், பிராண்ட் நேம்ஸ், உலகத்தில் பண முதலைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள். அவர்கள் கையில இருக்குது. அவர்கள் அமெரிக்காவே ஆட்டி படைக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி வந்தா உலகத்துக்கு அவன் தலைவனா இருக்கலாம். அமெரிக்கா ஜனாதிபதி யூதனுக்கு அடிமையா தான் இருக்கணும். சாதாரணமா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் வர்ற நேரம் அவரு பைத்துல் மக்தஸ்ல, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுல அவர்கள் ஒரு சுவர் வைத்திருக்கிறாங்க. அந்த சுவர்னா அவங்களுக்கு ரொம்ப புனிதமான பகுதியா அவங்க சொல்லுவாங்க. தலையை கொண்டு போய் சுவரில் வச்சு அவர்கள் நிறைய அழுவார்கள், மன்றாடுவார்கள், இதாகுவார்கள். அந்த சுவருக்கு கிறிஸ்தவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பெத்லஹேமுக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு புனிதம்னு சொல்லலாம். இந்த ஜெருசலம் பகுதியை, இந்த பகுதியை பொறுத்தளவுல, அதாவது அந்த பலஸ்தீன மண்ணை பொறுத்தளவு நபிமார்கள் மிதிச்ச மண்ணு, நபிமார்கள் போன மண்ணு. குர்ஆன் சொல்லக்கூடிய அதிகமான நபிமார்கள் அந்த ஷாம் பிரதேசத்துக்குரியவர்கள். அப்ப இந்த பலஸ்தீன மண்ணை பொறுத்தல்ல இஸ்ரேல், அதாவது இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கர்கள், அமெரிக்கன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த சுவர்ல தலைய வைக்கிறான். உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். ஓ மதத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ, அதாவது சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவருக்கும் இந்த யூதர்கள் புனிதமாக செயல்படக்கூடிய இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நீங்க தலைய வைக்கணும்? அப்படி என்றால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு பின்னாடி யூதர்கள் நிற்கிறாங்க. அது டொனால்ட் ட்ரம்பாக இருந்தாலும், ஜோ பைடனாக இருந்தாலும், அது ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் அமெரிக்காவுடைய எக்கானமி, பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் சாதாரணமா இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும். இந்த யூதர்களோட தான் பலஸ்தீன மக்களுக்கு, அதுவும் காசா ஸ்ட்ரிப், காசா என்பது ஒரு சின்ன பகுதி, ஸ்ட்ரிப். அந்த ஸ்ட்ரிப்போ, அந்த போர்டர்ல உள்ள மக்கள், அவர்கள் இப்பொழுது இஸ்ரேலோட சண்டைக்கு வர்றாங்க. இந்த சண்டையை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க ஒரு பார்வை பார்க்கணும். என்ன பார்வைண்டா, யாரும் யாரும் பிரச்சனைப்படுறாங்க அப்படின்றத நீங்க புரியணும். சாதாரண உங்க ஊர்ல ஒரு பாடி பில்டர் இருக்கிறான்னு வைங்க. உங்க ஊர்ல உள்ள பாடி பில்டர் வேணாம், உலகத்திலே உள்ள ஒரு பாடி பில்டரை கூப்பிடுவோம். அவன் சாதாரணமா கல்முனை ஜங்ஷன்ல ஒரு பொம்புளையோட சண்டை பிடிச்சா எப்படி இருக்கு? இவன் உலகத்துக்கே பெரிய சண்டியம்பா. சாதாரண ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையோட சண்டை பிடிச்சா கேவலம், அது பார்க்க கேவலம். என்ன பொம்பளையோட போய் சண்டை பிடிக்கிறாங்க? ஒரு பெரிய சண்டைய பாடி பில்டர் போய் ஒரு பெம்பளையோட சண்டை பிடிச்சா அப்புறம் இஸ்ரேல் பலஸ்தீனோட சண்டை பிடிக்கிறது. பலஸ்தீன் பொம்பளை மாதிரி நான் சொல்லல, சின்ன குழந்தை மாதிரி. நான் ஒவ்வொன்றா சொல்றேன். இந்த சண்டை ஒரு உலகத்துள்ள பெரும் பாடி பில்டருக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு நடக்குது. இதுதான் ஒரு முஸ்லீம் ஒழுங்கா பார்க்கணும். நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு இதுல இருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அருளும் அதிசயமை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரு மூமின் இதை பார்க்க வேண்டிய விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் வாயிலாக உங்களுக்கு மத்தியில் இந்த சுருக்கமான நேரத்தில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார் இந்த இஸ்ரவேலர்கள்? அவர்களை பற்றி வரலாறை நான் பேசுவதற்குரிய நேரம் இல்லை. என்றாலும் இப்பொழுது யார் இந்த யூதர்கள் அப்படின்னா, பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் யூதன் ஆகலாம், ஆனா மதத்தை ஏற்றுக்கொண்டு யூதன் ஆக இயலாது. இப்ப முஸ்லீம் யாராவது ஒரு மாற்று மத அன்பர் ஷஹாதத்தை சொல்லிட்டாருன்னா அவர் முஸ்லீம் ஆயிடுவார், அவருக்கு முஸ்லீம் ஆகலாம். யூத மதத்தை அப்படி ஏற்றுக்கொள்ள இயலாது. அது பிறப்புல மட்டும்தான். வழியில பார்ப்பாங்க, நிஜமா யூதனா, அங்க பனி இஸ்ராயேல கனெக்டான்னு பார்ப்பாங்க. கனெக்ஷன் இருந்தாலும் அவர் யூதர் இல்ல. அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டா ஜியோனிஸ்ட் என்றுவாங்க. நீ யூத ஜியோனிஸ்ட், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டால் யூதன் என்பது பிறப்பில் வரணும். அவர்கள் பிரிந்து உலகத்தில் பல பாகங்கள் நிற்கிறாங்க. அமெரிக்காவில் பாதி யூதனும், இஸ்ரேல்ல இன்னும் கொஞ்சமும், அதே மாதிரி ஈரான்ல இஸ்ஃபஹான்ல கொஞ்சமும், உலகத்தில் இன்னும் சில பகுதிகளில் யூதர்கள் பிரிந்து வாழ்றாங்க. இந்த யூதர்களை பொறுத்தவரையில அவங்க யாருன்னு கேட்டீங்கடா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன்ல இவர்களை பத்தி ரொம்ப தெளிவாக பேசுறான். நீங்க குர்ஆன் எடுத்துக்கொண்டீங்கன்னா பக்ராவுக்குள்ள போங்க. பக்ராவுக்குள்ள போனீங்கன்னா பக்ராவை பிரட்டினாலே
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்